ஒரு சின்ன பிராங்க் காலை நம்பி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அவங்கள வந்து செக்ஸுவலி அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இப்போ நான் சொன்னது வந்து ஒரு படத்தோட பிளாட் தான், பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் இன்சிடென்ட். வெல்கம் டு 6th எபிசோட் ஆஃப் மாங்க் ரெக்கமெண்ட்ஸ். 5th வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் டியூ டு தியர் கைட்லைன்ஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து எப்படி ஐஸ் ஒயிட் ஷர்ட் படத்து கூட ரிலேட் ஆச்சு, கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன். ஸோ தட் வீடியோ காட் ரிமூவ்டு பை இன்ஸ்டாகிராம். நான் சொன்ன அந்த பிளாட் வந்து கம்ப்ளையன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தோட. ஸோ இந்த படம் வந்து நான் ஒரு 4 years முன்னாடி பார்த்தேன். அப்போ எனக்கு கிரியேட் பண்ண இம்பாக்ட் ரொம்ப பெருசு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். படத்தோட டியூரேஷன் என்னமோ ஜஸ்ட் 90 minutes தான். பட் ஆனால் இட் வில் பி வெரி டிஸ்டர்பிங், கியூரியஸ் டு சி வாட் வில் பி த எண்ட். இது இல்லாமல் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐ காட் ஷாக்டு when I came to know that this is a real life incident. I happened to watch the CCTV footages of the real incident as well. இது வந்து பிளாட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20 to 23 yearsக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து KFC மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. there will be a call to the restaurant from a police officer. காலில் வந்து ரேண்டமாக ஒரு ஐடென்டிட்டி சொல்லி இவங்க வந்து ஒரு விஷயம் திருடிட்டாங்க. ஹெல்ப் தெம் ஃபார் அ வைல், அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துல வைங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வரும். இதை கேட்ட அந்த ஸ்டோரோட ஓனர் கம் மேனேஜர் சம்மன் அன் ஏஜ்டு லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் சொன்ன அந்த அடையாளத்துக்கு இங்கே இருக்கிற எந்த பொண்ணு செட் ஆகிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு போயிட்டு தனியாக வச்சுருவாங்க. ஸோ அந்த ஃபோன் கால்லேயே அவன் வந்து கைட் பண்ணிட்டு இருப்பான், அவங்கள வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கோம். ஸோ த்ரூ அவுட் த ஃபில்ம் ஹி வில் பி இந்த கால், அந்த ப்ராங்க் பண்ணுறவன். இவங்க பிஸியாக இருக்காங்கன்றதுனால வேற ஒருத்தங்கிட்ட ஃபோனை கொடுத்துருவாங்க, அவங்க வந்து இன்னொருத்தங்கிட்ட ஃபோனை கொடுத்துருவாங்க. ஹில் பி கிவிங் சம் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்கள அதை பண்ண வைங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண வச்சு அதில் ஏதாச்சும் அவங்க பொருள் ஏதாவது மறைச்சி வச்சுருக்காங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தெரில. ஹவு ஹீ டிட் இட்ன்றது இன்றைக்கி வரைக்கும் தெரில. இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளஷர் டு ஹிம். மேபி லேடி மேனேஜரோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்காக விட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கும் இவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், அவன் வந்து ஒன்று பண்ணுவான், இன்னொருத்த வந்து ஒன்று பண்ணுவான். ஃபைனலாக வந்து என்ன நடக்கும்னா, அதான் அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படம் பார்த்து முடித்த உடனே go to YouTube and search for the real footage. So there is an interview about that manager. She will feel no guilty at all. என்ன நடந்துச்சு, எங்கே தான் இருந்தீங்க நீங்கள், உங்கள் மைண்ட் எங்கே தான் இருந்துச்சு, ஏன் இதெல்லாம் வந்து நடக்க அலோவ் பண்ணீங்க, எத்தனைக்கும் நீங்கள் பீயிங் உமன் எப்படி இன்னொரு பொண்ணுக்கு இப்படி நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அதுவும் நீங்கள் இன்சார்ஜில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஷீல் பி வெரி க்ளூலெஸ், ஷீல் பி வெரி கில்ட்லெஸ், அப்படியே ஒரு மாதிரி பிளைனாக இருப்பாங்க அந்த இன்டர்வியூவில். அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் எனக்கு படத்தை விட. ப்ளீஸ் வாட்ச் இஃப் யூ ஹேவ் டைம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.